Hello everyone, welcome to the channel. So previous video la நம்ம PIC 16 of 877A கூட எப்படி ஒரு push button interface பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல அத தொடர்ந்து எப்படி நம்ம PIC 16 of 877A microcontroller கூட ஒரு infrared sensor interface பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So ஒரு இன்ஃப்ராரெட் சென்சாரை நம்ம இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஒர்க்கிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் ஒரு டிபிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் சென்சாரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க இந்த டிரான்ஸ்மிட்டர் ஸோ ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எப்ப ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஆர் ஆப்ஜெக்ட் இதை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போ இந்த இன்ஃப்ராரெட் லைட் அந்த ஆப்ஸ்டக்கிள் ஆர் ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவர்ல ரிசீவ் ஆகும். சோ அப்படி ரிசீவ் ஆகுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்புட் பின்ல இருந்து நமக்கு 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட் கிடைக்கும், அதாவது ஒரு 5 வோல்ட் கிடைக்கும். சோ இப்படிதான் இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் ஒர்க் ஆகுது. சோ இது ஒரு சிமுலேஷன் அப்படின்றனால ரியல் டைம்ல இது ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலா நம்ம ஒரு லாஜிக் ஸ்டேட் கொடுத்து நம்ம ஸ்டேட்டை மாத்துறது மூலியமா நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, இப்போ இனிஷியலா அது வந்து 0 அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கு. ஐ மீன் எந்த ஆப்ஸ்டக்கிளும் டிடெக்ட் ஆகல. சோ அந்த அவுட்புட் பின் வந்து லோ அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இந்த எல்இடி எரியல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டை 1ஆ மாத்துறேன். இட் மீன்ஸ் இந்த இன்ஃப்ராரெட் லைட்டை சம் ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவரால ரிசீவ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்போ நான் அந்த ஸ்டேட்டை ஹை பண்றேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எல்இடி எரியுது. சோ இப்படிதான் ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் வேலை செய்யும். சோ இதுக்கு எப்படி நம்ம கோடிங்ல இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதோட கோடும் புஷ் பட்டனோட கோடும் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். சோ எப்படி இது கூட இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதுக்கான சர்க்கியூட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்இடி லைட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான கிரவுண்ட் கனெக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸோ PIC 16 of 877A மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட அவுட்புட் பின் எடுத்து நான் RB0 அப்படின்ற போர்ட் பில இருக்க 0th பின்ல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இதோட அவுட்புட்டை ஒரு எல்இடி கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எல்இடியோட கிரவுண்டை காமனா இந்த சென்சாரோட கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஸ்கிமேட்டிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்காக ஒரு கோட் எழுதி நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ MPLAB IDE ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆன போது இப்படிதான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் விசார்ட், நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கான அந்த ஃபைல் நேம் கொடுத்துடலாம். ஸோ நான் அதே மாதிரி டெஸ்க்டாப்ல பிக்ன்ற ஃபோல்டர்ல நான் வந்து IR சென்சார்ன்ற நேம்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இதுக்கான கோட் எழுதுறதுக்கு ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நியூ கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் சேவ், இதை வந்து IR sensor.c அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ சோர்ஸ் ஃபைல்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் PIC16 of 877A கண்ட்ரோலர்ல யூஸ் பண்ணிருக்க 20 MHz ஆசிலேட்டரை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதுக்கு #define extol freq 20 MHz அதுக்கு நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா சென்சாரை நான் கான்ஃபிகர் பண்றேன். சென்சார் வந்து RB0ன்ற பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி எல்இடியை கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ எல்இடியை நான் RB1 அப்படின்ற பின்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள while of 1 while லூப்பையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டு இருக்கோம், இது டிக்ளரேஷன் பார்ட், இது எக்ஸிகியூஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்ளரேஷன் பார்ட்ல ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைசஸ் இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா, ஸோ இந்த மாதிரி சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இதுலயும் நம்ம சென்சார் அண்ட் எல்இடிக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ சென்சார் அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ் அண்ட் எல்இடி அப்படிங்கிறது அவுட்புட் டிவைஸ். ஸோ இன்புட் டிவைஸ்க்கு 1ம் அவுட்புட் டிவைஸ்க்கு 0வும் கொடுக்கணும். சென்சாருக்கு TRISC-B 0th பின், அதுக்கு வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு இன்புட் டிவைஸா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சிமிலர்லி எல்இடிக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஒரு அவுட்புட் பின்னா டிக்ளேர் பண்ணிக்கும். போர்ட் B-யை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஜங்க் வேல்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கோடை எழுதியாச்சு. இப்போ வைல் லூப்குள்ள நம்ம எக்ஸிகியூஷனுக்கு தேவையான எக்ஸிகியூஷன் பார்ட்டோட கோடை எழுதலாம். ஸோ ப்ரீவியஸ் புஷ் பட்டன் கோட் மாதிரியே தான் இருக்கும். ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி அந்த டேட்டா 1 இருந்ததுன்னா எல்இடிக்கு ஒரு 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை கொடுப்போம். ஸோ இல்ல 0வா இருந்தது சென்சார் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த RB1 பின்னுக்கு ஒரு 0 அப்படின்ற ஸ்டேட் கொடுப்போம். ஸோ எல்இடி ஐடில் கண்டிஷன்ல இருக்கும். இப்போ if sensor equal to 1, சென்சார் 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட் கொடுத்ததுன்னா எல்இடியை நான் ஆன் பண்றேன். இல்ல அப்படின்னா else LED equal to 0. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க நமக்கு 1 அப்படின்ற ஒரு டேட்டா பாஸ் ஆகும். ஸோ 1 அப்படின்ற டேட்டா இங்க ரிசீவ் ஆனா இங்க ஒரு 5 வோல்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்போ இந்த எல்இடி நமக்கு க்ளோ ஆகும். ஸோ இந்த கோடை நம்ம பில்ட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் பில்டர். ஸோ என் சைடில் எந்த எரரும் இல்லை, அதனால பில்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கோடோட ஹெக்ஸ் ஃபைல இதில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு 20 MHz கான்ஃபிகர் பண்ணிடலாம். கான்ஃபிகர் பண்ணிட்டு டெஸ்க்டாப் பிக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இதோட ஹெக்ஸ் ஃபைல் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஹெக்ஸ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளே பண்றேன். ஸோ இது 0 ஸ்டேட்ல வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா எல்இடி ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ இங்க ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ட் ஆனா எல்இடி ஆன் ஆகுது. ஸோ திருப்பி ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ட் ஆகல அப்படின்னா இந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ இதோட ஹார்ட்வேர் அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.